நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நாடில்லை. மலரே என்னிடம் மயங்காதே, மயங்கும் நிலத்தில் நாடில்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நாடில்லை. அண்ணன் தம்பி சிங்கமம்மா, அகமுடையர் வம்சமம்மா, சிவகங்கை ஆண்டி வந்த சீமாண்டானம்மா அவர்கள். சின்ன மருது பெரிய மருது திங்கம் தானம்மா. அண்ணன் தம்பி சிங்கமம்மா, அகமுடையர் வம்சமம்மா, அகமுடையர் வம்சமம்மா, சிவகங்கை ஆண்டி வந்த சீமாண்டானம்மா அவர்கள். சின்ன மருது பெரிய மருது திங்கம் தானம்மா. நரிக்குடி முக்குடமா, நரிக்குடி முக்குடமா நல்லதொரு உதாரணமா, நரிக்குடி முக்குடமா நல்லதொரு உதாரணமா. பொன்னத்தான் பழனிசாமி பெற்ற பிள்ளையாம் அவர்கள். போர் குணம் கொண்ட எங்கள் மருதிவர்களா. அண்ணன் தம்பி சிங்கமம்மா, அகமுடையர் வம்சமம்மா, அகமுடையர் வம்சமம்மா. சிவகங்கை சீமை தண்ணி மருதி, சிவகங்கை சீமை தண்ணி. சிங்கம் போல ஆண்டாரம்மா, சிங்கம் போல ஆண்டாரம்மா. சிங்கங்களை போல வந்தா மருந்திருவர்களாம் அவர்களை. சீறி வரும் பாடலில் இருக்குமம்மா. அண்ணன் தம்பி சிங்கமம்மா, அகமுடைய வம்சமம்மா, அகமுடைய வம்சமம்மா. வருஷ ஒரு திருவிழாவா காளையார் கோவிலிலே, காளையார் கோவிலிலே. வருஷ ஒரு திருவிழாவா காளையார் கோவிலிலே, காளையார் கோவிலிலே. வங்கக்கடல் போல கூட்டம் வருகிறது பாரு, வங்கக்கடல் போல கூட்டம் வருகிறது
சின்ன மருந்து பெரிய மருந்து தங்கம் தானம் அவர்கள் சின்ன மருந்து பெரிய மருந்து தங்கம் தானமா என்னை நீ மறவாதே என்னை நீ மறவாதே அங்கையர் கண்ணி என்னை நீ மறவாதே 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 உனை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுண்டோ உனை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுண்டோ உனை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுண்டோ உள்வன் ஒரு தெய்வம் உலகினில் வேறுண்டோ உட்பொள் ஒரு தெய்வம் உலகினில் வேறுண்டோ என்னை நீ மறவாதே அங்கையர் கண்ணி என்னை நீ மறவாதே மறவாதே நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்களெல்லாம் தந்து அருளோ உமையாவனே நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்கள் எல்லாம் தந்து அருளும் உமையவளே பாட்டினிலே இசை கூட்டியது கழித்த பாட்டினிலே இசை கூட்டி பாட்டினிலே இசை கூட்டியது கழித்த பைதவில் செல்விய பாண்டியன் மகளே பைதல் சிறிய பாண்டியன் மகளே என்னை நீ மறவாதே அங்கையர் கண்ணி என்னை நீ மறவாதே 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 அற்புதமான இடம், அழகான இடம், சிறப்புக்குரிய எப்பேற்பட்ட இடத்தில் பார்க்கின்ற பொழுது நின்று கொண்ட கிரமத்தின் உணர்ச்சியும் நேடுதல் சிறப்பையும் பார்க்கிற பொழுது அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாகிறது. எத்தனை அற்புதமான இயற்கை எழில், இத்தனை சிறப்பெல்லாம் பார்க்கிற பொழுது அதில் நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் வாழக்கூடிய மனத்திருக்கிறது. மனிதன் சொல்லக்கூடியவன் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவதில்லை. கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை சொல்லுவாங்க. வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம். பிறப்பு எப்படி உண்மையோ அதே போல இறப்பு உண்மை என்பது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன போல வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம். இந்த மண்ணில் வாழ்ந்து கிடக்கிறோம். இந்த மண்ணில் எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ இனிமேல் எத்தனை பேர் வாழப்போகிறார்களோ. மண்ணாண்டவர் கோடி மனையாண்டவர் கோடி என்ற மாதிரி கொஞ்ச நாள் வாடகை வீடு மாதிரி இந்த மண்ணில் இருந்துட்டு காலி பண்ணி போண்டிதேன். அதுக்கெல்லாம் பார்த்தா நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா வருகின்ற பொழுது எதையுமே கொண்டு வரல, போகிற பொழுது எதையுமே கொண்டு போக போகிற கிடையாது. கடைசியாக கூட வர்றது ரெண்டே ரெண்டு, ஒன்று நாம் செய்த பாவம், இன்னொன்று நம்ம செஞ்ச புண்ணியம். இதான் கடைசியாக கூட வரும். நம்மளை அறியாமல் பாவமும் பண்ணலாம், நம்மளை அறியாமல் புண்ணியம் பண்ணலாம். அதனால் முடிஞ்சளவு யாருக்கு உதவி செய்யலைனாலும் உபத்திரியம் பண்ணாமல் வாழ்ந்துட்டு போயிடணும். வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள். ஆக மனிதனாக வாழ வேண்டும் என்ற திறமையிலே ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று வந்தாலும் கூட பெருமையான இப்பேற்பட்ட இடத்தை பார்க்கிற பொழுது என்ன அழகாக இருக்கிறது அடி என்பதை பார்த்தார். ஏன்னால் முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சியில் சொல்லக்கூடிய ஐவகை நிலத்திலே குறிஞ்சியில் சொல்லக்கூடிய அற்புதமான இடத்திற்கு வந்திருக்கின்றோம். ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்றாலும் இந்த உலகத்தையே வளம் வந்தாலும் கூட பெருமையான இப்பேற்பட்ட இடத்தை பார்க்கிற என்ன உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தார் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அவளும் நிலவா தங்கரதும் தாரகை பதித்த மணிமகுடம். அவளும் நிறமா தங்கரதும் தாரகை பதித்த மணிமகுடம். உயிர்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். உயிர்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். அப்படி உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள். காற்றில் மிதக்கும் ஒளிகளில் தவழும் அலை
உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனைவி என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனைவி என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். அதே உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. லலலா, லலலா, லலலா. ஆக பெரியார் இடத்து வந்திருக்கின்றோம். இவருடைய இடத்தை பார்க்கின்ற பொழுது வெண்ணிலா விளைகிற மரங்களும் கண்ணை கவர் வண்ணனும் மலர்களும் சோயின் ஒளிக்கு அருவிகளை ஓசையும் சிறுதுபட்டு வண்டிகளின் நாதமும் பழுத்த பழம் மீது பறந்து விரைந்து ஓடி பாயும் பசுங்களையும் படர்ந்து புலவெளிகிற மனிதருக்கு படித்துளையும் எண்ணற்ற ராகங்களை நினைக்க தெரியும் என்று கண்ணை கவரும் கருக்குயில் ஓசையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமாக அழகாக இருந்துட்டாலும் கூட இந்த இடத்துடைய அருமையான பெருமையான ஆக நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது என்னலா இருக்கிறது அப்படின்றார். தந்தன்னானா 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 புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இங்கு மாறவில்லை. பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை. நீதிக்கோரு கட்சி உண்டு சாதிக்கோரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கு யாரும் இல்லை. தன நிம்மதியா வாழ்ந்திருக்க நாளும் இல்லை. இது நாடா இல்லை காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோடா. இது நாடா இல்லை வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோடா. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு வஞ்சம் மட்டும் என்று மாறவில்லை. எங்க பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை. மாளிகை அறிந்து கட்டி வைத்து கொடுத்தது ஊருக்கு பாடுபட்டு இழைத்த கூட்டமோ இன்றி வாசலில் தவிக்குது. எத்தனை காலம் எப்படி போகும் என்னொரு கேள்வி அனைவரும் உள்ளவை எல்லாம் யாருக்கும் சொந்தம் என்று மாறும் வேலை வரும். ஆயிரம் கைகள் கூடட்டும் ஆளாகம் பாடட்டும் நாளைய காலம் நம்மோடு நிச்சயம் உண்டு போராடு பாடகம் பையகம் எங்கள் தீவிரவாடு. பொஞ்சை உண்டு நஞ்சை உண்டு முக்கி வரும் கங்கை உண்டு மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. நம்ம பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை. அதுக்கு பாதை இன்று யாரு தந்தது? தனக பாதை கண்டு நடக்குது. அதுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது? தனக பாட்டு ஒன்று படிக்குது. எண்ணிய யாவும் கைகளில் சேரும் நம்பிக்கை வேண்டும் நெஞ்சுக்குள்ளே. அலை தோன்றும் சூரியன் போல முன்னடி வேண்டும் கண்ணுக்குள்ளே. தெரிந்தென்றி தாரா ஏழை வந்து தீண்டாரா இறைவனுக்கு தாராரா காவிரியோடு சேராரா பாடுபடும் தோள்களில் உஞ்சையுண்டி நஞ்சையுண்டி முக்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை. நீதிக்கோரு கட்சி உண்டு சாதிக்கோரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கு யாரும் இல்லை. நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை. இது நாடா வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. இது நாடா இல்லை வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. படி ரத்தனாரா 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 வனத்தை பார்க்கிற பொழுது அருமையான வனமாக இருந்தாலும் கூட இந்த இடத்திலே நாரத உரிய இடம் இந்த மாத்தான் இருக்க வேண்டும் அப்படின்றாலே சத்தம் உண்மா பாருங்களா சத்தம் ஆலோலம் சோ என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கானம் இனி தாளோலம் சோ ஆலோலம் சோ என்று செபாடி கொண்டிருக்கிறார். குரலுக்கு சொந்தக்கார பெண் வள்ளியாத்தான் இருக்க வேண்டும். வள்ளியின் சொல்லக்கூடிய மாதரசி வந்ததினால் இந்த சிறப்பா இடத்தினால் வள்ளிக்கு சிறப்பா வருகையை பார்க்கிற பொழுது உரிமையான வருகையா இருந்தாலும் கூட ஆலோலம் ஆலோலம் ஓம் ஓம் என்று ஆக இணையே அழைத்துக் கொண்டிருக்கின்றார். எந்த விதத்தில் எப்படி கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்
சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாடு, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு. அந்த மரவேங்கை பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும், மன்னவனின் பாதம் பட்டா அற கூட பால் வார்க்கும். பொன் வளரும் பூ வளரும் வாசலிலே, தங்கத்தேர் வரும் ஊர்வலமா வீதியிலே. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு. தெற்கு ரத வீதியிலே தென்னமர தோப்புக்குள்ளே, அப்படி தெற்கிறத வீதியிலே தென்னமர தோப்புக்குள்ளே, தென்றல் வருது செய்தி சொல்லுது தேவனவன் கண்ணுக்குள்ளே. ராஜகாளியம் உள்ள சோலையூர் கோவிலிலே, கூடம் கொளுத்தும் சொறி தொரியும் மன்னன் இந்த கண்ணுக்குள்ளே. கட்டிலம் காலை என கட்டுக்காவல்கள் இருக்கிட்டு, எட்டடி கங்கை என தெற்கு எட்டுந்தா சிரிக்கிட்டு, வருவார் சேதுபதி உண்மைக்கொரு நீதிபதி. வருவார் சேதுபதி உன்னைக்கொரு நீதிபதி. ஒரு சண்ணுங்க வாழ்த்த வேணுங்க பொங்கும் எந்த ஜீவனதி. அவே சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு. கண்ணுரண்டு வீச்சருவா கிட்டத்தில யார் வருவா, கண்ணு ரெண்டு வீட்டருவா கிட்டத்தில யார் வருவா. முத்தம் புரிஞ்சா உள்ளை அடிச்சா முத்தையில மோதிடுவா. சூறக்காத்து வீசினாலும் தாங்கினாத ஆழம் வரும். சின்ன மருந்து பெரிய மருந்து போல இவன் காத்து நிற்கான் பாண்டிய பூமியிலே. வைகை பாயிர நாள் வரைக்கும் தென்னவன் சீமையிலே எங்க மன்னவன் பேர் இருக்கும். பொதுவாய குளமோ நான் பிறந்த முக்குளமோ, பொதுவாய குளமோ நான் பிறந்த குளமோ, போற்றி புகழ்ந்து பாட்டு படிக்கும் கிளறாங்க காரணடி. சந்திரன் கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. அந்த மரவேங்கை பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும், மன்னவனின் பாதம் பட்டா அற கூட பால் வார்க்கும். பொன் வளரும் பூ வளரும் வாசலிலே, தங்கத்தேர் வரும் ஊர்வலமா வீதியிலே. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு. சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு. சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. ஆக பார்க்கின்ற பொழுது அழகான அற்புதமான இடமாக இருந்தாலும், ஆக இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது வள்ளியாகப்பட்ட ஆலோலம் சோ அப்படிங்கிற சேபாடி கொண்டிருக்கிறாள் குரலுக்கு சொந்தக்கார பெண் வள்ளி. ஆக வள்ளியை உடனே போகணும், உடனே பார்க்கணும். அருமையான நல்ல ரம்பை உருவசி மேலகை துரோத்தமர் அதையும் சொல்லக்கூடிய தேவ கண்ணிகளை காட்டிலும் இதுகின்றவருக்கு அருமையான இனிமையான குரல். ஆக இந்த பெண்ணினுடைய அழகை பார்க்கின்ற பொழுது என்னெல்லாம் இருக்கின்றது. இருந்தாலும் பெண்ணினுடைய அழகை பார்த்தால் அந்த நிலவுக்கு ஒப்பாக நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குள்ளலோ, நீந்துகின்ற குள்ளலோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குள்ளலோ. மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ, மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ. மாறினமோ
இவள்தானோ இளவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற உழவு என்றால போறா பவளம் என்ற வீரல் நகமும் பசுந்தலை போல் வளைக்கரம் பவளம் என்ற வீரல் நகமும் பசுந்தலை போல் வளைக்கரம் தேன்கனிகள் இருபுறமோ தாங்கி வரும் பூங்கொடியோ மொழிதான் மலர்ந்தவளோ இளவு ஒரு பெண்ணாகியாவே உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ ஒளி எடுத்து சந்தனத்து குரல் கொடுத்து பொன்பதத்தில் வாக்கி வைத்த உடலை முழுமை பெற்ற அழகு என்பே ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமா நீந்துகின்ற குழலோ அடிப்பா போதுவா அடி என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஐயப்ப மேல தண்ணி ஊத்தி விட்டாப்ல அப்புறம் யாருங்க நான் தான் கேட்கணும் பதில் நீங்க சொல்லணும். ஆமா ஆனா என்ன கேட்கறீங்க யாரு நீங்க? வேகம் அப்படி உங்க வேகம் நல்லதான். ஆமா மிக வேகம் மிக நன்று அதிக வேகம் ஆபத்தில் முடியும். சரிங்க வேகமா போறீங்க. இருந்தாலும் நிதானம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. நிதானம் இருக்கு. ஆமா நிதானம் யார் பதறாத காரியம் சிதறாத அப்படின்னு சொல்லிருக்காங்க. நிதானம் யார் முதல் நிதானமா இருப்பாங்க? அதானே தானம் தர்மம் செய்யறவங்க நிதானத்தோட செய்யணும். எப்படி 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 தானம் தர்மம் செய்யறவங்க நிதானத்தோட செய்யணும். ஏன்னா எல்லாரும் எப்படி எந்தெந்த நிதானம் தவம் யாகம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா வாழ்க்கையில மனிதன் 3 மணிக்கு எந்திரிப்பவன் முனிவன், 3 மணிக்கு எந்திரிப்பவன் முனிவன் முனிவன், 4 மணிக்கு எந்திரிப்பவன் ஞானி, 5 மணிக்கு எந்திரிப்பவன் அறிஞன், 6 மணிக்கு எந்திரிப்பவன் மனிதன் மனிதன். அப்புறம் அதுக்கு மேல 8 மணி 10 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறவன் மனுஷனே கிடையாது, மூதேவி வேற மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா எதை எந்தெந்த நேரத்தை பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமாங்க. என்னங்க செல்போன்ல படிச்சு சரிங்க, நான் இப்பதான் படிச்சேன். ரொம்ப சந்தோஷம். போகுதுன்னு தாங்கள் வேகமாக செல்லக்கூடிய காரணம் இல்லாம வர முடியுமா? காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்களா? அந்த மாதிரி என்னுடைய மான தேடி வந்திருக்கீங்க. மான எங்க பாத்தீங்க? மான வெள்ளிமலையில பார்த்தேன். வெள்ளிமலையில பார்த்தவர் எதுக்கு வேள்மலைக்கு வரணும்? வெள்ளிமலையில இருந்து வெட்டி வந்து மான வேள்விமலைக்குள்ள உள்ள ஓடிச்சு. இங்க பாருங்க, அவ்வளவு தூரத்துல இருந்து மான் ஓடி வருமா? ஏன் வராது? பக்கத்துல எந்த காடுமே இல்லையா? என்னமோ தெரியல, இந்த காடு தான் முடிச்சிருக்கும் போருக்கு. எதுக்கு அப்படியே? சரி, மானுக்கு அந்த காடு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களே, இந்த காடு பிடிக்கிற அளவுக்கு இந்த காட்டுல அப்படி என்னதான் இருக்கு? என்னமோ தெரியல. ஆமா, விரட்டி வந்தோம்னா ஓடிச்சு உள்ள. ஓஹோ, இப்ப மான் இங்க தான் இருக்கு அப்படின்னு உங்களுடைய நினைப்பு கிடையாது. உறுதியா சொல்றேன். உறுதியா நீங்க எப்படி சொல்லல? உறுதியா நான் எப்படி சொல்லாம கண்ணால பார்த்தவன். காவல் காக்குறது நானு. காவல் நீங்க காத்தீங்கன்னா கண்ணால பார்த்த பொய்ன்னு சொல்ல முடியுமா? நான் காவல் காக்கறவே வரலன்னா நான் பொய்யா சொல்ல போறேன்? வராதுன்னு வந்து சொல்ற அவசியம் இருக்கு. ஐயா, நீங்க வம்பு பண்றீங்க. நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. மான் வரல நான் சொல்லிட்டேன். மான் வந்திருக்குன்னு நான் சொல்லிட்டேன். உங்க வேட்டை சரியில்லை, உங்க காவல் சரியில்லை. ஏன் காவல் சரியில்லை நீங்க சொல்லக்கூடாது? ஏன் வேட்டை சரியில்லை நீங்க சொல்லக்கூடாது? வெள்ளிமலையை சேர்ந்த வேடுவர் தானே நீங்க? வெள்ளிமலையை சேர்ந்த காவலாளி தானே நீங்க? அப்ப வெள்ளிமலையை சேர்ந்த வேடுவர் மான அங்க பாத்துருக்கும் போது அங்க மான புடிச்சிருக்கணும். எனக்கு தெரியும் எப்ப எந்த நேரத்துல எப்படி பிடிக்கணும் எங்களுக்கு தெரியும். நீங்க யோசனை ஒண்ணு சொல்லாதீங்க. ஆமா, சுப முகூர்த்தம் பார்த்து தான் இவங்க மான பிடிப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நேரம் இருக்கியா? என்னையா நல்ல நேரம்? மான பிடிக்கிறதுக்கு என்ன நல்ல நேரம்? என்ன பிடிச்சிருக்கல? பிடிச்சிருந்தா உடனே பிடிச்சிருக்கணும். அப்படி கிடையாது. என்ன தெரியல, இந்த மான அப்படி ஓட விட்டு நிதானமா பைய அமர பிடிப்போம். அப்ப நீங்க மானுடைய மாமிசத்துக்கு ஆசைப்படுறீங்க போல இருக்கு. கிடையாது. இல்லனா கொம்புக்கு ஆசைப்படுறீங்க கிடையாது. இல்லனா தோலுக்கு ஆசை கிடையாது. அப்புறம் எதுக்குமே ஆசை இல்லாம அந்த மான உயிரோட உண்டி அங்க உண்டி இன்னொரு மான் இருக்கு, அந்த மானோட உண்டி ஜோடி சேர்க்கணும். ஓஹோ, ஜோடி சேர்க்கிறதுக்கு இந்த மான பிடிக்கும். ஆமாங்க ஆமாங்க, அப்படி சொல்லுங்க. ஆமா, சரி, மான பிடிக்க வந்தீங்களே. ஆமாங்க. நீங்க தேடி வந்த மான் ஆண்மானா பெண்மானா? பெண்மான். ஓ, பெண்மான். பெண்மான்
குட்டி போட்ட மானா குட்டி போடாத புருவத்தரமான மானு அந்த மானு அதனால தான் தேடி வந்திருக்கேன். ஆமாங்க. நான் உங்களை பார்த்தா நல்ல மனுஷமா சரிங்க. மானுல போயிட்டு வாங்க. கொஞ்சம் கேளு. ஏவாங்க இவ்வளவு தூரம் நல்லா பக்குவமா பேசுனீங்க. அப்புறம் கடைசியில இல்ல போயிட்டு வரேன்னா என்ன அர்த்தம்? இல்லனா இல்லன்னு தானே சொல்ல முடியும். இருக்குன்றத இருக்குன்னு சொல்ல முடியும். அடுத்தவங்க பொருளுக்கு எப்பொழுதும் நாங்க ஆசைப்படாத நீங்க வாங்கன்னு சொல்லி மான பிடிக்கிறதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்க ஒத்துழைப்பு நான் எதுக்குங்க கொடுக்கணும்? ஏங்க ஏனா தகப்பன் சொத்தா இருந்தாலும் கேட்டுதான் வாங்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்போ இடம் உங்க இடம். ஒத்துழைப்பு நீங்க தான் கொடுக்கணும். நீங்களே முடிச்சிட்டீங்க. தகப்பன் சொத்தா இருந்தாலும் ஆமா கேட்டுதான் வாங்க. உண்மைதானே? உள்ள வந்துருச்சுங்கறீங்க. சரி உள்ள வந்ததாவே இருக்கட்டும். சரிங்க. உள்ள வந்துருச்சுனா அது எங்களுக்கு சொந்தம். சரி நீங்களா நினைச்சுக்கிறீங்க. அப்புறம் ஆடு மாடு மேயுது. பக்கத்து ஊர் மாடு இங்க இந்த ஊருக்கு வந்துருது. அதுக்காக அந்த ஆடு மாடு நம்ம ஊருக்கு வந்துருச்சு எங்களுக்கு தான் சொந்தம் சொல்ல முடியுமா? அப்பனா மேய்க்கிறாள் சரியில்லை. அப்படி இல்லைங்க. ஆடு மாடு மேயுதுன்னு தெரியுதுல. தெரிஞ்சுனா கூடயே இருக்கணும் நீங்க. அப்படி இல்லைங்க. நீங்க பாட்டுக்கு அது பாட்டுக்கு சுத்தும் தவறு நடந்துறலாம். ஒரு கடா குட்டி இருக்கு. ஒரு புரு குட்டியை பார்த்தா விரட்டிக்கிட்டே ஓடிரும். இதுக்கு என்ன பண்றது? ஓஹோ அப்ப செனக்கு தெரியுது. சொல்றேன் எப்படியோ ஓடிருது. வளைக்க முடியல. அது புரு குட்டியை பார்த்து ஓடிருதுன்னு வை. என்ன செய்யறது? சரி இருக்கட்டும். அதுங்களுக்கு ஆசை இருக்கத்தானே செய்யும். அதுக்காக வந்துருச்சு இருக்காங்க எங்க கடா குட்டின்னு சொல்ல முடியுமா? அப்ப உங்க மான் எதுக்கா இங்க வந்திருக்கு? மான் என்னமோ தெரியல இந்த இடத்துக்கு வந்திருக்கு. சரி எதுக்கா வந்திருக்குங்க? வெள்ளிமலையை சேர்ந்த ஆமாங்க. இந்த மானை எப்போ பார்த்தீங்க? இப்போ தான் பார்த்தீங்களா? இதுக்கு முன்னால் பார்த்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சரி மான் ஓடி வந்த தடம் உங்களுக்கு தெரியுமில்ல? அந்த தடத்தை பார்த்து நீங்கள் பின்னாடி போய் மானை பிடிக்கலாமே. மானை தடத்தை எதுக்குங்க பார்க்கணும்? எட்டி பிடிக்கிற தூரம் தான் அப்படி பிடிக்கிறீங்களா நீங்கள் வந்தீங்க? ஓ அப்படியா? ஆமா. சரி உங்கள் அப்பா பேர் சடையன். அட சடையாண்டி மகனா? ஆமா. ஏப்பா முதவே சொல்லக்கூடாது. என்ன தெரிஞ்சது மாதிரி பேசுறீங்க? என்னையா முதவே சொல்லியிருந்தா இவ்வளவு பேச்சு தேவையா? என்ன எப்படி எங்க அப்பா தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்களா? என்ன செய்ய காவலாளி நான் சடையாண்டி மகன்டா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா சரி இவ்வளவு வாக்குவாதம் தேவையா? அந்த அளவுக்கு எங்க அப்பா உங்களுக்கு தெரியும்? என்ன உங்க அப்பா ஊர் உலகத்துக்கே தெரியும் எனக்கு தெரியாதா? ஊர் உலகத்தையே தெரியுமா? என்ன சத்தியமா? சரி ஊர் உலகம் தெரிஞ்சிருக்கட்டும். உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்ல மனுஷங்க உங்க அப்பா. தங்கமானவர் இல்லையா? பரவாயில்லையா? அள்ளி கொடுக்கக்கூடியவர் இல்லையா? தெரிஞ்சிருக்கீங்களா? பெரிய வள்ளலாச்சு உங்க அப்பா. ஆமாங்க. ஆமா டாஸ்மார் கடையில சுண்டல் விற்கிறவர் தானே? டேய் இவ்வளவுலாம் சொல்லிட்டு கடைசியில எங்க போய் சொல்றீங்க? இல்ல அங்க ஒருத்தர் சடையாண்டி இருக்காரு. டேய் சடையாண்டி கிடையாது எங்க அப்பன் சடையாண்டி. உலகத்திலேயே பெரிய குடும்பம்னா அது எங்க குடும்பம் தான். ஆமா நான் கேக்குறேன். அப்படி இந்த மானை பிடிக்கணுங்கிறீங்களே? ஆமா. மானுக்கு பதிலா ஒரு சிங்கத்தை பிடிக்கலாமே? தேவையில்லை. எனக்கு பிடிச்சிருக்குது எதுவோ அதுதான் பிடிக்க முடியும். சரி ஒரு மாடை பிடிக்க வேண்டியதானே? மாடு அதெல்லாம் எங்க அப்பா பிடிச்சிட்டாரு. சிங்கம் எங்க அம்மா பிடிச்சிட்டாங்க. எலி எங்க அண்ணன் பிடிச்சிட்டாரு. ஒரு புலி என் தம்பி பிடிச்சிட்டான். நான் சொல்றேங்க என்ன பேசாம ஒரு சர்க்கஸ் கம்பெனி வைங்க. எதுக்கு? நல்ல வசூலாக. அப்படி கிடையாது. எல்லாருமே எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டே குடும்பமே வேட்டைக்கார குடும்பம். எதையும் வந்து கையை வச்சாச்சோம்னா இந்த மாதிரி எங்க அம்மா சிங்கத்தை எல்லாம் முடிச்சிருவாங்க. இப்போ நீங்க வேட்டைக்கார குடும்பம். ஆமாங்க. நாங்க விவசாய குடும்பம். ஆமாங்க. சரிங்க சரிங்க. வேட்டைக்கார குடும்பம் நீங்க விவசாய குடும்பம். நாங்க அதுக்கு தான் வந்திருக்கோம். சரிங்க. நாங்களும் வேட்டையாடுவீங்க. உங்க குல தொழில் வேட்டையாடுவது குறி சொல்றது உழுது பயிரிடுவது. ஆனா இப்போ நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா முருகனுக்காக வந்திருக்கோம். முருகனுக்காக. நீங்க தப்பா நினைச்சிட கூடாது. சரிங்க. என்னடா நம்ம வந்த வேகத்துல உள்ள போக விடாம தடுத்து நிப்பாட்டிட்டானே அப்படின்னு சொல்லி நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. சரிங்க. ஏன்னா எங்க காவலுக்கு ஒரு பிரச்சனை வந்துட கூடாதுங்கிறதுக்காக. இப்ப இவ்வளவு தூரம் பேசுறீங்கன்னா நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. முருக பக்தன் நாங்கெல்லாம். முருகன் பக்தன் போக முருகனுடைய அடியார்கள். நீங்க யாருன்னு பேர் நல்லா தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? நான் சொல்லட்டுமா? தாராளமா. ஏன்னா அப்படி கண்டறியக்கூடிய தன்மை நம்மளுக்கு உண்டு. குறிஞ்சி மக்களுக்கெல்லாம் முகத்தை பார்த்தேன்னு குறி சொல்லிடுவோம். ஆமா அதே மாதிரி எனக்கும் உண்டு. நீங்க யாருன்றத ஞாபகம் பண்ணிட்டேன். அப்படியா? இப்ப சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்க அப்பா யாருன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க.